இந்திய பத்திரிகையாளர்களின் ஆங்கில உச்சரிப்பு புரியவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. The Bangladesh issue, because we saw and it is evident that how the deep state of United States was involved to regime change during the Biden administration. Then Muhammad Yunus made Junior Soros also. So what is your point of view about the Bangladesh? அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் F-35 போர் விமானங்கள் முதல் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த சந்திப்பில் 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் உயர்த்த கூட்டாக இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இருதரப்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியாவை சேர்ந்த பத்திரிகையாளர்களின் கேள்விகளை புரிந்து கொள்ள கஷ்டப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பத்திரிகையாளரின் ஆங்கில உச்சரிப்பு புரியவில்லை என்று கூறி மற்றொரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்க திரும்பினார். இந்நிலையில் இந்திய பத்திரிகையாளர்களின் ஆங்கில உச்சரிப்பு புரியவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. The Bangladesh issue, because we saw and it is evident that how the ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை நிபந்தனைகளுடன் சந்திக்க தயார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அதே சமயம் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புட்டினை தவிர ஏனைய ரஷ்ய அதிகாரிகளை சந்திக்க திட்டமிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், நான் ரஷ்யர்களை சந்திக்க மாட்டேன், அது எனது திட்டத்தில் இல்லை. நான் ஒரே ஒரு ரஷ்யரை மட்டுமே, அதாவது புட்டினை மட்டுமே சந்திப்பேன். அதுவும் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பாவுடன் இரு நாடுகளுக்கான பொதுவான திட்டம் உருவான பிறகே புட்டினுடன் அமர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் மட்டும் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் சந்திக்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வார இறுதி நாட்களில் கனடாவின் டொரண்டோவில் சுமார் 30 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சிறப்பு பரிசை வழங்கியுள்ளார். அத்துடன் அந்த பரிசில் பிரதமரே நீங்கள் சிறந்தவர் என்று எழுதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். Our Journey Together என்ற புத்தகத்திலேயே ட்ரம்ப் இவ்வாறு எழுதி கொடுத்துள்ளார். 320 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் ஹவுடி மோடி மற்றும் நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்வுகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.